அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவங்க நமக்கு தெரிஞ்ச ஆர்கனைசேஷன், அவங்ககிட்ட நான் கேட்டு பார்க்குறேன். அப்படியே சப்போஸ் அவங்களால கொடுக்க முடியலைன்னா நான் புது வண்டி உனக்கு 1.5 லட்சம் மேலே ஆகுது, அப்படி இல்லை நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன காசோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ். நமக்கு புது வண்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு முடியல, அப்போ நம்ம அட்லீஸ்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். அதுபோல் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யும் பொழுது அந்த குறைச்சலில் நீங்கள் அவனுக்கு உதவி செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. சில சமயத்தில் என்ன பண்ணோம், நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வுகளை நம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த உணர்வுகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த சந்ததி என்ன பண்ணோம், உங்கள் நினைவு போலவே அந்த சந்ததி வளர ஆரம்பிச்சோம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே ரூபத்தில் சாயலில் அந்த ஜெனரேஷன், இந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். சரி, இப்போ அப்போ அதுக்கப்புறம் 18ஆம் வசனம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். ரொம்ப அழகாக சொல்கிறான். சும்மா கவலைப்படாதீங்க பிரதர், உனக்கு நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அவர் வாயில் போட்டு போயிட்டே இருப்பார். எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்பார். அவன் சொல்கிறான், டேய் வாயால் மட்டும் சொல்லான்னா கிரியையில் செய், வாயில் சொன்னால் கிரியையில் செய், சும்மா வாய் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி, பிள்ளைகளே வசனத்தினாலும் வாயினாலும் அல்ல, எப்படின்னா நாவினாலும் அல்ல, கிரியினே உண்மையினாலும் அன்பு கூற கடவும். நீ சொன்னதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார், கிரியைகளை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்க முடியும். சரி, இப்போது நம்ம சாக்ரிஃபைஸை பற்றி பார்த்தோம். சாக்ரிஃபைஸ்னால் தியாகம். அந்த தியாகத்தை வேகத்தில் இதை எழுதுகிற முதல்ல பவுல் சொல்கிறான் எப்படி நம்ம தேவனுக்கு தம்மை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படி சொல்கிறான். இவன் எழுதும்பொழுது தேவன் அன்பு கூர்ந்தார், அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அவர் எப்படி நடந்தாரோ அதுபோல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அன்பின் அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறான். இப்போது அவன் என்ன பாடுகளை பட்டான் கொஞ்சம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களோட கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்கள் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டி பலி செலுத்தி திருமளவும் சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறும் அறிவித்தான். அந்த தேசத்தில் நிறைய தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்து, அதனால் இவன் என்ன பண்ணுறான், ஒரு சுத்திகரிப்பு, அதாவது என்ன பண்ணுறான், ஒரு அந்த பவுல் என்ன பண்ணுறான், அவன் அவனை தன்னை பியூரிஃபை பண்ணிக்கிறான். நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிறோம். நம்ம திடீர்னு ஏதாவது பிடிக்காத நம்ம மிதிச்சிட்டோன்னா உடனே ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. சில பேர் நம்ம டெத்து வீட்டுக்கு போனால் அந்த நாட்களில் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டெத்து வீட்டுக்கு போகிறோம் காலை கழுவு, அதோட வீட்டுக்குள்ளே வராதுன்னுவாங்க. அந்த காலத்தில் கால்லாம் கழுவு, இந்த காலத்தில் கால்லாம் கழுவுறது கிடையாது, தலையே கழுவுறது, காலை கழுவுறது. அதுக்கப்புறம் என்னம்னா ஒரு மாதிரி வீட்டுக்கு வரும்பொழுது உன் காலை கழுவிட்டு வா, ஏன்னா அந்த ஸ்பிரிட்டு அதோடு போய்டுன்னுவாங்க. அந்த ஸ்பிரிட்டு அதோடு போயிடும், அந்த வாசப்படியோடு அந்த ஸ்பிரிட்டு போயிடும், அது வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு அந்த நாட்களில் சொல்லுவாங்க. நம்ம தண்ணியை வச்சுக்கிறதுல வெளியில் அது நமக்கு ஒன்றும் புரியறதில்ல, இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் அந்த நாட்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். இவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்துட்டு தன்னை சுத்திகரித்து கொள்கின்றான். ஒவ்வொரு முறையும் இந்த பவுல் ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுக்கு உகந்த ஒரு பலியை செலுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆணுடைய திட்டங்களில் தேவன தயவுகளும் அவன் நிறைவேற்றுவனாய் இருக்கிறத பார்க்க முடிகிறது. 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசிய நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவாலயத்தில் கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்து விட்டு அவன் மேல் கை போட்டு பாத்தீங்களா, அந்த கிரவுட் என்ன பண்றாங்க, அவனை அடிப்பதற்காக அவன் மேல கை போடுறாங்க. எப்படியாவது இவனை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இஸ்ரவேலரே உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லோருக்கும் போதித்து இருக்கிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். அப்போ இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் என்ன பண்றாங்க,
அவனை யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இவனுக்கு விரோதமாக எழும்பிடுறாங்க. இவன் விரோதமாக இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு ஏன்னா இங்கே தான் பிறந்தார், அவர் என்ன பெரிய கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் ஒரு காரியம் இருந்துச்சு. அவரோட கூட இல்லாதனால, அந்த தீர்க்கதரிசனம் காரியங்களை சரியாக படிக்காதனால அவர்கள் புரிந்து கொள்ள முடியவெல்லாம். போன வாரங்களில் சொன்னான் பார்த்தீங்களா, அவன் இதில் கிறிஸ்மஸ் பண்டிகையில் சொல்லும்பொழுது யாக்கோபு அவனை பற்றி சொல்கிறான், பிலேயாம் அவனை பற்றி சொல்கிறான், மீகா ஆண்டவரை பற்றி சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எங்கே பிறப்பார். அப்போது அந்த தீர்க்க தரிசனங்களை அவர்கள் சரியாய் கற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீங்களும் கூட இந்த பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் வர 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 உலகத்தில் என்ன நடக்க போகுது என்பதை கர்த்தர் உங்களுக்கு கரெக்டாக கவனிப்பார். இப்போது நம்ம சர்ச்சில் 1000 பேர் 2000 பேர் வராங்கன்னா, அந்த 1000 பேர் 2000 பேரில் எவ்வளோ பேர் பரலோகம் போவாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் தான் போகும். ஒரு கூட்டம் சுத்தமாக போகாது. ஏன் போகாது? முதல் ரீசன் அவர்களுக்கு தான் செய்கிறது என்னன்னே தெரியாது. எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது. எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது. தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தெரியறதுக்கு தான் நீங்கள் வேதவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கற்றுக்கொள்ள ஒரு பயம் ஏற்படும். படித்தவனுக்கு தான் பயம் வரும், படிக்காதவனுக்கு பயமே இல்லை. அவனுக்கு தெரிய ஃபெயிலாக போகிறேன்னு. ஆனால் படித்தவனுக்கு கிடையாது, ஐயோ நிறைய மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும், ஐயோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கலாமே அப்படியே அவனுக்கு தோணும். அதுபோல் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காட்டும் நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள நம்மளை அறியாமையே அந்த வேத வசனம் நம்ம பரிசுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடும். இது தப்படா, ஐயோ வேத வசனம் இப்படி போட்டிருக்கேன், இப்படி செய்யக்கூடாது போட்டிருக்கேன், நம்ம செஞ்சிட்டோமே. நீங்கள் திரும்ப வேத வசனத்தை கேட்க உங்கள் செவியில் போயிட்டு அந்த வேத வசனம் என்ன பண்ணும், உங்கள் இருதயத்தில் போயிட்டு டெபாசிட் ஆகி அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஐயோ இது தப்பு அது தப்பு சொல்ல உங்களை அறியாமே அநேக காரியங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க. செய்யாத ஆக தேவன் உங்களோடு கூட பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் கண்களை மூடி செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுறது உங்களுக்கு தெரியும், உங்களோட கூட இடைப்படுகிறது தெரியும். அந்த தூக்கத்தில் தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கொடுப்பார், சொப்பனங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பலவீனங்களை சுகவீனங்களெல்லாம் மாற்றி போட்டுருவார். சரி வாசிங்க இப்போ 28ஆம் வசனத்திலிருந்து. எபேசியனாகிய துரோபிமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலோடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போன வாரத்தில் பார்த்தோம். அவனை அடித்து கல்லால் அடித்து கீழே விழுந்து அவனால் என்ன பண்ண, அவனை ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க. இப்போது அவன் எவ்வளோ பாடுகளை படுறான் பாருங்கள். எந்த அளவுக்கு சுவிசேஷத்திற்காக எப்படியாவது ரட்சிக்கப்படணும், அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர வேணும். என்ன இதில் தப்பு இருக்குது? ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு வர வேண்டும்ன்றதுக்காக பாடுபடுறான். ஆனால் அவனுக்கு அநேக நிந்தைகளை அவன் சகிக்கிறான். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. உடனே அவனை புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாயிற்று என்று போர் சேவகரின் சேனாதிபதி செய்தி தெரிய வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதியையும் கூட்டிக் கொண்டு அவனிடத்திற்கு ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். ஒரு நிமிஷத்துல உடனே அவர் போர் சேவகரையும் சேனாதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அடுத்து ஓடினான். சேனாதிபதியும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபொழுது பவுலை அடிக்கிறதை, அப்போ இப்போ எப்படி பூனை காவந்து புஞ்சாது போல கர்த்தர் யாராவது ஒருத்தனை கொண்டு போயிட்டு அந்த நிமிஷத்தில் கரெக்டாக கொண்டு வராரு பாருங்க. கொண்டு வந்து இந்த பவுல் இல்லைன்னா சாவடிச்சுட்டு பாருங்க. அவன் கொலை பண்ணுறவன் எண்ணத்தை தான் அடிக்கிறானுங்க, கொலை பண்ணுறான். அதனால் உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அவனை போர் சேவகராக அனுப்பி அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரிக்கிறாங்க. அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். நிச்சயத்தை அவன் அறியக்கூடாது. ஒருத்தவன் நல்லவன் சொல்றான், இருந்தவன் அடிச்சு கொண்டுடுங்க, இவன் தேவனுக்கு புறமானவன், வேத வசத்தை எதிர்ப்பான், இப்படி சொத்தம்னா அவனுக்கு சவுண்ட்ல ஒண்ணுமே புரியல, கேட்கல. அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறி போன போது
ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே போர் சேவகரை அவனை தூக்கி கொண்டு போனார்கள். போக வேண்டியதா இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? ஹீப்ரு தெரியுமா? கிரேக்க பாஷை இது கிரீக் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாகி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிசிலியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன் ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். எபிரேய பாஷையிலே பேசுவோம். இப்ப 22க்கு வாங்க. 22க்கு வரும்போது, சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக. அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாய் இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தின் அருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே. கமாலியேலின் பாதம் அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிங்ஸுக்கு தான் வந்து டீச்சிங் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போகிறோம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், நல்ல பெரிய நல்ல காஸ்ட்லி ஸ்கூல் பார்த்தீங்களா, நிறைய பணம் பண்ணுறாங்க. சில ஸ்கூல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கூலில் வந்து இயர்லி ஃபீஸ் வந்து 50 லட்சம்லாம் இருக்குது. சென்னையிலே இருக்குது 20 லட்சம், 30 லட்சம், 12,000 ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய் இருக்குது. அதே போல் 25 லட்சம், 30 லட்சம் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம சென்னையில் இருக்குது. நான் அது பயங்கரமான ஃபீஸ்லாம் கட்டுறாங்க. 2.5 லட்சம்லாம், 3 லட்சம் அப்படிலாம் கட்டுறாங்க. அப்படி இருக்குது. இப்போது இவன் கமாலியன் பார்த்தோம், அந்த நாளில் அவன் பெரிய பயங்கரமான வேத வல்லுனர். அப்போது ஒரு பெரிய கிங்கோட பிள்ளைங்களை தான், பெரிய பெரிய ஆளுங்கள் தான் அப்படி ஒரு டீச்சரை வச்சு படிக்க வைப்பாங்க. ஒரு நம்ம டியூஷன் வைக்கிற பாருங்க, பணம் இருக்கவங்க தான் டியூஷன் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. டியூஷன் பணம் அது போல். அப்போ அவங்க அப்பா அவனுடைய பணக்காரராக இருந்தனால தான் அவனை வந்து கமாலியன் பார்த்து படிக்க வைக்கிறான். அவன் ஒரு பரிசேயன். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான், அவற்றை எல்லாம் ஞானமுள்ளவனாய் மாறுறான். கர்த்தர் அவனை தனக்கென்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். இப்போ 4ஆம் வருஷம் அது ஃபுல்லாக அவன் ஹிஸ்டரியை சொல்கிறான். எப்படி அவன் ரட்சிக்கப்பட்டான், எப்படி அவனை கர்த்தர் தொட்டார், அப்படியே சொல்லிட்டு வருவான். 21க்கு போயிடுங்க, அப்படியே 21ஆம் வருஷத்துக்கு போயிடுங்க. அதற்கு அவன், நீ போ, நான் உன்னை தூரமாய் பிரஜாதியின் இடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார். கர்த்தர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்கின்றான். அப்போது ஆண்டவர் தேவன் நமக்கு சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதை என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதில் யாராவது ஒருத்தவங்க தொடப்படுவாங்க. நான் இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அப்படியே வந்து பிரமிச்சு போய் நிற்பாங்க. அதில் நிறைய பேர் 2-3 பேர் ஹார்ட் ப்ராப்ளம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான், கரெக்டாக நிச்சயமாக போயிட்டு கூப்பிடுவான். நான் ஒரு இதோட ஞாபகம் இருக்குது, நானும் ஓவன் ராபர்ட்டும் கோடம்பாக்கத்தில் வந்து 3 சந்து பிரிகிற இடம், இப்படி சிலுவை மாதிரி. அப்போ ஸ்டேஜ் இங்கே போட்டிருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக ஆளுங்க உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் நான் சொல்கிறது 88 இருக்கணும், 1988 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நானும் அவரெல்லாம் சுவிசேஷ கூட்டத்துக்கு போவோம். அப்போ போகும்பொழுது அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கேருந்து ஆரம்பித்து ட்ரிச்சி போயிட்டு, ட்ரிச்சிலேருந்து மதுரை போயிட்டு, மதுரையிலேருந்து இது நாகர்கோவில் வரலையும் காஸ்பல். பிறகு சில டைமில் அங்கேருந்து இந்த பக்கம் ஓடி வருவோம், வள்ளியூர் அப்படியே போய்ட்டு நாகர்கோவில் முடிப்போம். அப்படி அப்போ அதே மாதிரி அவர் கூட ஒரு ட்ரிப்பு, பிரகாஷ் கூட வச்சு இப்படி நான் அந்த நாட்களில் போவேன். போகும்பொழுது வந்து இந்த பக்கம் அந்த மீட்டிங் வச்சுது. அந்த மீட்டிங் வச்சுக்கும் பொழுது ஒரு அம்மா வந்து அந்த மீட்டிங் வரல. அந்த அம்மா அங்கேருந்து கிச்சனில் குக் பண்ணுற மாதிரி அதுக்கு ஆசை இயேசு மேலே. அது வந்து என்னது வந்து அந்த சுவிசேஷத்தை கேட்குது. சுவிசேஷத்தை கேட்டு அந்த அம்மா அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அடிக்கடி அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஏங்க இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கக்கூடாதுங்க, அடிக்கடி சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப மனசில் இருக்கும். இந்த இருக்கக்கூடிய தெருவில் நம்ம எப்போ கிடைச்சாலும் 100 பேர் நம்மளை பிரசங்கம் பண்ணுங்க
அப்போ என்ன பண்ணோம், அந்த 100 பேரில் அந்த மைக்கு எங்கே சவுண்டு போதோ அந்த இடம் வரலையும் கர்த்தருடைய சுவிசேஷம் பரவும். 100 பேரை வச்சு நம்ம கவனிக்கூடாது. 1000 பேர் நம்முடைய பிரசங்கத்தை கேட்குறாருந்த பொண்ணு காஸ்பலை கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னுவார். அதே போலவே அநேகர் தொடப்பட்டதை ஆண்டவர். அதனால் நம்முடைய சாட்சி மிக மிக ஆமாம். எனக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்தனால தான் நான் ஊழியத்துக்கு 100% வந்தேன். அதுவரையும் நான் ஒத்துக்கவே இல்லை, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். முடியவே முடியாது.